ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரைன்ஸ். ஸோ ஒரு யூனிட்டி கேம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டெரைன். ஏன்னா அந்த டெரைனில் தான் நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெரைனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆல்ரெடி அந்த டெரைனை வந்து யூனிட்டியில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை எப்படி இம்போர்ட் பண்ணன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். விண்டோ போய்க்கோங்க. பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்ல பேக்கேஜ் மேனேஜர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மை அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகட்டும். மை அசெட்ஸ்ல யூனிட்டி டெரைன் யூஆர்பி டெமோஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை தான் வந்து இம்போர்ட் பண்ணேன். நான் ஏன் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். லைக் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு பேக்கேஜ் சைஸ் பார்த்துக்கோங்க. 2.83 ஜிபி. நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து 611 இருக்கு. ஸோ வந்துட்டு இம்போர்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகுன்றதுக்காக நான் அத வீடியோ எடுக்கல. பட் வந்து நான் இது எங்கேருந்து எடுத்தேன்னா, ஆ ஆப்வியஸ்லி யூனிட்டி அசெட் ஸ்டோர்லேருந்து தான் எடுத்தேன். அங்க வந்துட்டு ஓப்பன் இன் யூனிட்டி எடிட்டர்ன்னு குடுத்தா, அது பேக்கேஜ் மேனேஜர்ல தான் காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இம்போர்ட் டூ ப்ராஜெக்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டா, அத நம்ம இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆன பிறகு இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துரும். ஸோ நீங்க மத்ததுலலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து நான் போன வீடியோக்காக பண்ணேன். ஸோ மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்ன்னு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இன் ப்ராஜெக்ட்ன்னு வந்துரும். ஸோ ஓகேங்களா? இது வந்துட்டு நான் யூனிட்டி அசெட் ஸ்டோர்லேருந்து தான் எடுத்தேன். உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா, இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க வரும். அண்ட் பிளஸ் ஃப்ரீயா நெறைய டெரென்ஸ் கூட இருக்கு. நீங்க அதிலயும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஸோ இப்போ அ யூனிட்டில யூனிட்டில வந்துட்டு ஒரு டெரெய்னை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அத எப்படி கேம் லைக் அதாவது சீன்க்குள்ள எப்படி கொண்டு வரது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஹைரார்கிக்கு போயிட்டு பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா 3டி ஆப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போயிட்டு டெரெய்ன் குடுத்துருங்க. டெரெய்ன் குடுத்தா டெரெய்ன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. டெரெய்ன் கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்துட்டு இன்ஸ்பெக்டர்ல டெரெய்ன்ன்ற ஹெ இதுக்கு காம்போனன்ட்க்கு கீழ டெரெய்ன்ன்ற ஒரு காம்போனன்ட்க்கு கீழ ஸோ நான் இன்னொன்னு சொல்ல வரேன். இன்ஸ்பெக்டருக்கு கீழ டிரான்ஸ்ஃபார்ம், டெரெய்ன் கொலைடுன்னு இருக்குங்களா? இதெல்லாம் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டெரெய்ன்ன்ற காம்போனன்ட்க்கு கீழ கிரியேட் நெய்பர் டெரெய்ன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெரெயின் வேணும், எவ்வளோ பெரிய லேண்ட நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாரி நீங்க இந்த டெரெயின்ஸ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லைக் இத கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு சின்னதா பண்ண போறோம் அப்படின்றதுக்காக, நான் சும்மா இவ்வளோ போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் எப்படி பண்றது? லைக் வந்துட்டு இது ரொம்ப ஒயிட்டா இருக்குங்க இல்லையா? ஸோ, இதுல வந்துட்டு ஒரு டெரெய்ன்ல இந்த கேம் ஆப்ஜெக்ட் நம்ம மூவ் பண்ண வச்சோம் அப்டின்னா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ, நம்ம அதுக்கு பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் டெக்ஸ்சர்ஸ் அதாவது இந்த டெரெய்ன்ன்ற காம்போனன்ட்க்கு கீழ இருக்க கிரியேட் நெய்பர் டெரெய்ன்ஸ் பக்கத்துல பெயிண்ட் டெக்ஸ்சர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு போயிட்டு எடிட் டெரெய்ன் லேயர்ஸ் அப்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணக்கப்புறம் ஆட் லேயர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆட் லேயர் குடுத்துருங்க. ஆட் லேயர் குடுத்தோனே, நம்போ அதுல இம்போர்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த டெரெய்ன்ல, அதுல இருக்க சில திங்ஸ் வரும். ஸோ, இதுல வந்து இப்ப கிராஸ் பி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ, கிராஸ் பி வந்துருச்சு. திரும்பி எடிட் லேயர், ஆட் லேயர் குடுத்துட்டு, அதே கிராஸ் பிய குடுத்துருங்க. அத கிளிக் பண்ணிக்கிட்டு, அத அப்படியே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா, பெயிண்ட் ஆயிடும். இத கிளிக் பண்ணிக்கிட்டு, இத பெயிண்ட் பண்ணணும். ஸோ, இந்த பிரஷ்ஷோட சைஸ நீங்க வந்துட்டு கீழ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரஷ்ஷோட சைஸ் பாத்துக்கோங்க. பிரஷ்ஷோட சைஸ் கீழ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் இங்க பாத்துக்கோங்க. இது இப்போ கலர் ஆயிடுச்சுங்களா? நம்ம வந்துட்டு இது இப்படி கூட பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரஷஸ் கூட இதுல இருக்கு. நம்ம புதுசு புதுசா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால, இதுல பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரீஸ் பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல பிரஷ் சைஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓ! சாரி. ரைட். ஓகே.
இப்போ இருக்குங்களா? இங்க வந்துட்டு நம்ம சாண்ட் டியூன்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சாண்ட் டியூன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் யோசிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டெசர்டட் லேண்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அது வந்துட்டு இப்போ இந்த சீன்ல இருக்க டெரெய்ன் மாரி ரொம்ப பிளெயினா இருக்காது. ஸோ, அது கொஞ்சம் மணல்கள்லாம் இருந்து ஒரு மாரி பிளெயினா இல்லாம நெறைய சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. நம்ப அத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பெயிண்ட் டெக்ஸ்சர்ல வச்சு தானே நம்ம இந்த டெரெய்ன்ல வந்து பெயிண்ட் பண்ணோம். அதே பெயிண்ட் டெக்ஸ்சர் கீழ ரைஸ் ஆர் லோயர் டெரெய்ன் ஒண்ணு இருக்கும். லைக் நல்லா பார்த்துக்கோங்க. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது இது நல்லா பார்த்துக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க போயிட்டு மாத்திக்கலாம். இப்போ வந்து ரைஸ் ஆர் லோயர் டெரெய்ன் குடுத்துக்கிறோம். ரைஸ் ஆர் லோயர் டெரெய்ன் குடுத்துட்டு, ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு, மவுஸ் வச்சு இப்டி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க. ஏன் ஆக மாட்டேங்குது? ஐ திங்க் சம்திங் இட்ஸ் ராங். ஸோ லெஃப்ட் கிளிக் டூ ரைஸ் கரெக்ட்டா தான் பண்றோம். லெஃப்ட் கிளிக் குடுத்துட்டு, ஆ ஓகே பெர்ஃபெக்ட். ஆ இப்போ வந்துட்டு நம்போ இங்க வந்துட்டு சாண்ட் டியூன்ஸ்க்கு பதிலா சாண்ட் மவுண்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசா போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஓவராலா நான் கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இத மேக்ஸிமமா இப்படி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஷிஃப்ட் கிளிக் பண்ணோம். நான் தெரியாம போயிட்டு கண்ட்ரோல் பட்டன கிளிக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மவுண்டெயின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மவுண்டெயின்ஸு. ஸோ இப்போ கேம்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி கேம்ல ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஆங்கிள் அப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா ஆங்கிள சேஞ்ச் பண்ணிடலாம். கேமரா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குங்களா? இப்போ கேமரா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் எஃப் குடுத்துக்கிட்டீங்கன்னா, கேமரா நீங்க எங்கேருந்து பார்க்குறீங்களோ அதே ஆங்கிள்க்கு வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜூம் பண்ணி கேமராவ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இருங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஃப் அப்படி குடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்களோ அதே ஆங்கிள்க்கு கேமரா வந்துரும். ஸோ கேமரா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கீழ இருக்கு. நம்ம அத தூக்கிக்கலாம். இப்போ கேமராவ லைட்டா ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணிடலாம். இருங்க. கேமராவ லைட்டா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு, அப்புறமா பெண்ட் பண்ணுங்க. ஆ ரொம்ப பெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப பெண்ட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி கேமரா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஃப். பல்ப் மேல பல்பா வாங்கிட்டு இருக்கேன். யாஹ்! இது வந்து பக்காவா இருக்கு. ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற கிரே கலருக்கும், இங்க இருக்கிற டெரெய்ன்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நீங்க இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, அது பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அந்த கேம்ல நல்லா பக்காவா தெரியணும் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா இடத்துலயும் கிளியர் பண்ணணும். லைக் எல்லா இடத்துலயும் டெரெய்ன் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துலலாம் கூட. ஸோ அப்பதான் பார்க்க நல்லாருக்கும். டெரெய்ன் கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்ப கேம் பாருங்க. கேமராவ லைட்டா டர்ன் பண்ணிடலாம் அப்டின்னு நெனைக்கிறேன் நானு. ஓ சாரி கேமரா இல்ல. கேமராவ லைட்டா இப்டி டர்ன் பண்றதுக்குள்ள நம்ம இப்டி டர்ன் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இன்னும் டர்ன் பண்ணேன். ஓகே. அது வந்துட்டு அது இன்னும் பார்க்கறதுக்கு இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு டெரெய்ன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெரெய்ன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் சில வொர்க்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மவுண்டெயின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதேதான். அதே ரைஸ் ஆன் அப்டி போட்டு அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப வந்து சாண்ட் டியூன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். சாண்ட் டியூன்ஸ் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ண தேவையில்ல. ரொம்ப ரேண்டமா லைட்டா
லைட்டா கிளிக் பண்ணிட்டே வாங்க. ஒண்ணும் இல்ல. சும்மா அப்படியே லைட்டா அப்படி தேய்ச்சு விடுங்க. இப்பதான் பார்க்க ஒரு ரியல் டெசர்டட் ஏரியா மாரியே இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரைஸ் ஆர் லோயர் டெரெயின்ல தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு டெரெயின் மாரி வந்துருச்சு. பக்காவா இருக்குதுங்களா? இப்ப பார்த்தீங்களா? கேம் மோடுல இந்த டெரெய்ன பார்த்துக்கிட்டீங்களா? இப்ப எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நீங்க சீன்ல பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் இருக்கும். லைக் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேம் ஒருத்தவங்க டெவலப் பண்றாங்க அப்படின்னா, இந்த இந்த சீன்ல காட்டுற எல்லா இடத்துலயும்லாம் வந்துட்டு அவங்க பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கேமரா ஆங்கிள் தான் மேட்டர். இப்போ இவ்ளோ சின்னதா இருக்குதே, இப்போ சைடுல இருக்கிற இந்த கிரே கலர்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு மவுண்டெயின்ஸ வந்து இப்போ நம்ப கிரியேட் பண்ற டெரெய்ன்ல வந்து சைடுல எதுவும் தெரியக்கூடாது அப்டின்னா, நம்ம வந்து மவுண்டெயின்ஸ் மாரி கிரியேட் பண்ணி ரொம்ப பெருசா காமிச்சிரலாம். லைக் இப்ப இங்கலாம் வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப பெருசா காமிச்சீங்க, பெரிய மவுண்டெயின்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்டின்னா, வெளில என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ சாண்ட் டியூன்ஸ் நம்ம ரெடி பண்ணல. அப்ப என்ன பண்ணோம்? அப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த கிரே கலர்ல இருக்க டெரெய்ன் தெரிஞ்சது பார்த்தீங்களா? இப்ப நம்ம சாண்ட் டியூன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கேம்ல பாருங்க. எதுவுமே தெரியல. ஸோ இதுதாங்க மெயினு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பிளான் பண்ண போறோம். எத? ட்ரீஸ. ஸோ எடிட் ட்ரீ ஒண்ணும் இல்லங்க. டெரெய்ன் காம்போனன்ட் 3ல இருக்கு பாருங்க. பெயிண்ட் ட்ரீஸ். அத கிளிக் பண்ணிக்கிட்டு, எடிட் ட்ரீஸ்ல ஆட் ட்ரீ குடுத்துட்டு, ப்ரீஃபேப்ன்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல ஏதாவது ட்ரீ வந்து ரேண்டமா சூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த இது சைப்ரஸ் ஃபாரஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் ஆன். ஃபர்ஸ்ட் ஹோல்ட் ஆன் ஆகுதுங்க. ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஸோ அது வந்துருச்சு. இப்ப நம்ம ஆட் குடுத்துறலாம். மாஸ் பிளேஸ் ட்ரீஸ் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்றேன் இருங்க. ஒரு பிரஷ்ஷ கிரியேட் பண்ணுங்க. பிரஷ் சைஸ் எங்க? ம். கேமரா முன்னாடி வைப்போம். இப்ப பாருங்க. ஆக்சுவலி கேமரால ஒண்ணுமே தெரியல ஃபிரெண்ட்ஸ். மாஸ் பிளேஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். மாஸ் பிளேஸ் தெரியுது பாருங்க. தூரமா தெரியுது. வெயிட். பக்கா. இதோ இருங்க, இருங்க. இன்னும் கலர் வரல. வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துரும். ட்ரீஸ் பிளேஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்க மாஸ் பிளேஸ் ட்ரீஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எதுக்குன்னு நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு செலக்டிவான பிளேஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரீஸ் ரெடி பண்ணி வைக்க போறீங்க அப்டின்னா, நீங்க நார்மலா இந்த பிரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மவுஸ் வித் இந்த பிரஷ் வச்சுட்டு நம்ம இப்டி இப்டி தேய்ச்சாலே ட்ரீஸ் கிரியேட் ஆயிடும். பட் வந்துட்டு நீங்க ஒரு ஃபாரஸ்ட் ரெடி பண்ண போறீங்க. லைக் ரேண்டமான இடத்துல ட்ரீஸ் வேணும் அப்டின்னா, இங்க மாஸ் பிளேஸ் ட்ரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கிட்டு, இதுல நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ட்ரீஸ் இருக்கணும் அப்டின்னா, கீப் எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ்க்கு டிக் குடுத்துருங்க. நம்ப ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரீஸ்லாம் தேவையில்ல அப்டின்னா, அத இப்டி குடுத்துருங்க. அன்டிக் பண்ணிடுங்க. நம்ப சும்மா இப்ப காட்டுறதுக்கு தானே பண்றோம். ஸோ அது இருந்துட்டு போட்டும். நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து 10,000ன்னு இருக்கு. நம்ம பிளேஸ் குடுத்தா பிளேஸ் ஆயிடும். நல்லா பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆயிடும் ஆக்சுவலி எல்லா இடத்துலயும். நமக்கு இங்கருந்து தெரியல. ஓகேங்களா? நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் அப்டி இப்டி பண்ணி ஆட் பண்ணி விடுவோம். ஸோ இப்படிதான் ஒரு ட்ரீஸ் அண்ட் ஒரு டெரெய்ன் ரெடி பண்ணணும். ஸோ இந்த டெரெய்ன வந்து எப்படி இம்போர்ட் பண்றதுன்றத நான் உங்களுக்கு காட்ட முடியல. பிகாஸ் ஆஃப் அது ரொம்ப டைம் கன்சம்ப்ஷன் ஆகும். வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஆக்சுவலி அது என்ன கதைன்னா, ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்றப்போ அந்த வீடியோ கொஞ்சம் எடக்கு மொடக்கா ஆயிடுச்சு. அந்த வீடியோல ஷூட் பண்றப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். மேபி நான் அந்த வீடியோ கிடைச்சா போடுறேன். ஆக்சுவலி நான் அத டெலீட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சாரி. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட யூனிட்டில டெரென் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். இப்போ நம்ம இந்த பிளேஸ்ல ஒரு டெரென் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, யூனிட்டி அசெட் ஸ்டோருக்கு போயிட்டு,
ஒரு யூனிட்டி டெரெய்ன டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? யூனிட்டி டெரெய்ன டவுன்லோட் பண்ணிட்டு, அத வந்துட்டு ஓப்பன் இன் யூனிட்டி எடிட்டர்ன்னு குடுத்தா, விண்டோஸ் போயிட்டு பேக்கேஜ் மேனேஜ்மென்ட், பேக்கேஜ் மேனேஜர். இந்த பிளேஸ்ல தான் அது வந்து சேரும். அப்போ இம்போர்ட் டூ ப்ராஜெக்ட்ன்னு காட்டும். அத நீங்க இம்போர்ட் பண்ணீங்க அப்டின்னா, இன் ப்ராஜெக்ட்ன்னு வந்துரும். ஸோ நான் இந்த போன வீடியோ ஷூட் பண்றப்போ, நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்டின்றதுக்காக, இன் ப்ராஜெக்ட்ன்னு காட்டுது. ஸோ நான் இப்ப யூஸ் பண்ணியிருக்க டெரெய்ன் வந்து யூனிட்டி டெரெய்ன் யூஆர்பி டெமோசின் அததான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. இன் ப்ராஜெக்ட் வந்துருச்சு. இத குளோஸ் பண்ணிடுங்க. பேக்கேஜ் மேனேஜர குளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்ப ஹைரார்கிக்கு போயிட்டு 3டி ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு, டெரெய்ன் குடுத்தீங்கன்னா, டெரெய்ன் குடுத்தோனே இங்க இன்ஸ்பெக்டர்ல காம்போனன்ட்ஸ் காட்டும். இந்த காம்போனன்ட்ஸ்ல டெரெய்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல கிரியேட் நெய்பர் டெரெய்ன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு இப்டி கிளிக் பண்ணீங்கன்னா, கிரியேட் ஆயிடும். சிம்பிள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாண்ட் டியூன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஆ பெயிண்ட் டெரெய்ன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ரெய்ஸ் ஆர் லோயர் டெரெய்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதோ இதுவும் சிம்பிள். ஸோ இதுக்கு பதிலா நீங்க பெயிண்ட் வேற ஏதாவது கலர் வேற எதுலயாவது வேற எந்த கலர்லயாவது நான் பெயிண்ட் பண்ணணும். எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா, ரெய்ஸ் ஆர் லோயர் டெரெய்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் டெக்ஸ்சர் குடுத்துருங்க. இந்த கலர் பிடிக்கல அப்டின்னா, எடிட் டெரெய்ன் லேயர்ஸ் குடுத்துட்டு, ஆட் லேயர் குடுத்துருங்க. ஆட் லேயர்ல பிளாக் சாண்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கிட்டு, இங்க நீங்க ஸ்க்ரோல் பண்ணி இங்க வந்து நீங்க டிராக் பண்ணீங்கன்னா, லைக் டிராக் இல்ல பெயிண்ட் பண்ணீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆயிடும். பார்த்தீங்களா? பிளாக் சாண்ட் எப்டி எப்டி இருக்குன்ட்டு. ஸோ கலர் சேஞ்ச். இது புடிக்கலையா? கண்ட்ரோல் பிளஸ் Z, கண்ட்ரோல் பிளஸ் Z, கண்ட்ரோல் பிளஸ் Z. கண்ட்ரோல் பிளஸ் Z வந்து எதுவும் இல்ல. லைக் அது வந்து ஒரு அன்டூ. அன்டூ பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் Z குடுத்துருங்க. ஸோ பெயிண்ட் ட்ரீஸ் அது எப்படின்னா, பெயிண்ட் ட்ரீஸ் போய்க்கோங்க. எடிட் ட்ரீஸ் குடுத்துக்கோங்க. ஆட் ட்ரீ குடுங்க. அங்க போயிட்டு ட்ரீ ப்ரீஃபேப்ல போயிட்டு நான் கேம் ஆப்ஜெக்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள போயிட்டு ட்ரீஸ் எதா இருக்கும். அத சூஸ் பண்ணிக்கிட்டு ஆட் குடுத்தீங்கன்னா, பிரஷ் வரும். ஸோ அந்த பிரஷ் யூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு இந்த சப்போஸ் சில டைம் வந்துட்டு நம்ம வேற ஏதாவது செக் பண்றப்போ, இத கிளிக் பண்ணியிருக்க மறந்திருப்போம். ஸோ ட்ரீ பிளேஸ் ஆகாது. இந்த ட்ரீ வந்து கிளிக் ஆயிருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ட்ரீ பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ரேண்டமா அங்கங்க இருந்தா போதும். நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல தான் ட்ரீஸ் வேணும்னு வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மாஸ் பிளேஸ் ட்ரீஸ் இதுக்காகவே இருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரீஸ் குடுத்துக்கோங்க. உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் பிளேஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது பிளேஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருக்குன்றத தாண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் வந்துட்டு நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். கேம் ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துட்டா அதுக்கு அனிமேட் பண்ணணும். 3டி மாடல்னா கலர் வேணும். அது 2மே குடுத்ததுக்கப்புறம் அது மூவ் ஆகுறதுக்கு ஒரு டெரெய்ன் வேணும். ஸோ அது டெரெய்ன் தான் இது. இந்த டெரெய்ன்ல நீங்க இப்போ இந்த டெரெய்ன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த டெரெய்ன்ல என்னென்னலாம் நீங்க ஆட் பண்ணணும். உங்க ஓன் இமேஜினேஷன் வச்சுக்கிட்டு நீங்க என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஆப்ஜெக்ட்லாம் மிக்ஸாமோ, யூனிட்டி அசெட் ஸ்டோர், ஸ்கெட்ச்ஃபேப் இந்த மாரி வெப்சைட்ஸ்ல 3டி மாடலா அவைலபிளா இருந்ததுன்னா, நீங்க சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிராக்டிஸ் மாரி பண்ணி பார்க்க போறேன் அப்டின்னா, இந்த 3 வெப்சைட்ல இருக்கிற ஃப்ரீயான 3டி மாடல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கூடிய சீக்கிரம் ஸ்கெட்ச்ஃபேப்லேருந்து எப்படி ஒரு 3டி மாடல் இம்போர்ட் பண்றது அப்டின்றத பத்தி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்சா 4 நல்ல வார்த்தையில கமெண்ட் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதுல நம்ம அந்த இம்போர்ட் ஆகுறத வேற நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா, இன்னும் பல நிமிஷம் ஆகியிருக்கும். ஃபைல் சைஸ் பெருசுன்றதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ குட் பை. டேக் கேர். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.